கடா கரகத்தின் சிங்காயப்பட்டணை நகரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் தங்கவேல் சாற்றும் விழா மிக விமர்சையாக நடைபெற உள்ளது. எனவே அனைவரும் திரண்டு வருக. அனைவருக்கும் வணக்கம். ரிப்போர்ட்டர்ஸ் டிவியிலிருந்து வாணி சுப்பிரமணியம். நாளை 21 ஏப்ரல் 2026 அன்று நமது கிடா மாநிலத்தை சேர்ந்த முருகப்பெருமான் ஆலயத்தில் இந்த நிகழ்வு நடைபெற உள்ளது. வேல் என்பது முருகப்பெருமானின் ஞான சக்தி மற்றும் அருளின் அடையாளமாகும். இது எதிர்மறை ஆற்றலை நீக்கி தடைகளை தகர்த்து வாழ்வில் வெற்றியையும் செல்வ செழிப்பையும் அருளக்கூடிய மிக சக்தி வாய்ந்த வழிபாடு பொருளாக கருதப்படுகிறது. அதே வேளையில் அறிவு, கூர்மை மற்றும் ஆழமான ஞானத்தின் வெளிப்பாடாகவும் அன்னை சக்தியின் அருள் திறனை உள்ளடக்கியதாகவும் நம்பப்படுகிறது. சுங்கைப்பட்டாணி அருள் பாலித்து கொண்டிருக்கும் மூலவர் முருகனுக்கு வருகின்ற 21 ஏப்ரல் 2026 அன்று தங்கவேல் சாற்றும் வைபவம் நடைபெறவிருக்கின்றது. தங்கவேலுக்கு மாலை மணி 3க்கு தொடங்கி இரவு மணி 9 வரை சிறப்பு யாக பூஜைகளும் மகா அபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து தங்கவேல் திருவீதி திருவுலா காணும் வைபவமும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. பக்தர்களுக்கான சிறப்பான அறுசுவை விருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே சுங்கைப்பட்டாணி முருக பக்தர்கள் இவ்வைபவத்தில் கலந்து கொண்டு பயனடைவீர்கள் என ஆலய நிர்வாகம் பெரிதும் எதிர்பார்க்கின்றது. அன்பான பக்தர்களே, தங்கவேல் என்பது பல சிறப்புகளுக்கு உட்பட்டது. குறிப்பாக சொன்னால் தங்கவேல் என்பது பராசக்தியின் அம்சம், ஞானத்தின் அடையாளம், பலம் மற்றும் வெற்றியின் அம்சம், தடைகளை நீக்கும். இந்த பிரசித்தி பெற்ற அபூர்வ வைபவத்தை பக்தர்கள் அனைவரும் கண்டு மகிழ்ந்து நமக்குள் இருக்கும் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மதாசியம் என்ற 6 துர்குணங்களையும் அழித்து ஆன்மாவை தூய்மை செய்து காம வினையை இருந்து விடுபட செய்து நம்மை தூய்மையாக்கி நல்வாழ்வு வாழ அருளப்புரிய ஞானமே வடிவான நம் முருகனை பிரார்த்திப்போம். நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சரி, நாளை வந்து 21ஆம் தேதி 4வது மாதம் 2026 அன்று கடா வரலாற்று மிக்க சிறப்பு மிக்க ஸ்ரீ சுப்பிரமணிய தேவஸ்தானத்தின் ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. அது வந்து தங்கவேல் சாற்றும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதை பற்றி தலைவன் முறையில் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சுப்பிரமணிய ஸ்ரீ சுப்பிரமணிய தேவஸ்தானத்தின் தங்கவேல் சாற்று வைபவம் நாளைய தினம் 21/4/2026 செவ்வாய்க்கிழமை சரித்திரபூர்வமான ஒரு நிகழ்வு இது. இந்த தேவஸ்தான நிர்வாகம் வந்து இந்த ஒரு தங்கவேல் சாற்று வைபவத்தை செய்வது ஒரு சரித்திரபூர்வமான வைபவம். ஆகவே பொதுமக்கள் அனைவரும் தெல்லாக வந்து கலந்து கொள்ள வேண்டும். நிகழ்ச்சி நேரின்படி மாலை மணி 3க்கு ஓம பூஜை நடைபெறும். சத்ரு சமாரா ஹோமம் நடைபெறும். மாலை மணி 6க்கு ஆலய நித்திய பூஜை. ஆலய நித்திய பூஜைக்கு பிறகு வேல் சிறப்பு பூஜை, தங்கவேல் திருவிதி எழுந்தருள் நடைபெறும். அதன் பிறகு விபூதி பரிசாரம் வழங்கப்படும். மகேஸ்வர பூஜைக்கு பின் அன்னதானம் வழங்கப்படும். தங்கவேல் சாற்று வைபவம் வந்து இந்த ஏறக்குறைய 1000 கிராம் தங்க எடை பொதுமக்கள் வழங்கிய இந்த தங்க இதை வேலாக நம்ம செஞ்சு அதுக்கு சிறப்பான ஒரு மாணிக்கங்கள் பதிக்கப்பட்டு நாளைய தினம் நம்ம இந்த முருகப்பெருமானுக்கு வேல் சாத்து வைபவம் நடைபெறும். இந்த தங்க வந்து எங்கே அதை போட்டுறீங்க, சாப்பிட்றீங்க? எந்த இடத்துல? மூலஸ்தானம் முருகப்பெருமானுக்கு சாற்றுவோம். ஆகவே பொதுமக்கள் இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்தி கொண்டு, இது எல்லாத்துக்கும் கிடைக்காது. முருகப்பெருமானார் இந்த தங்கவேல் சாத்து வைபவம் ஒரு சரித்திரபூர்வமான நிகழ்வு. ஆகவே பொதுமக்கள் அனைவரும் நல்லாக வந்து கலந்து கொண்டு முருகனை அருளாசி பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதாவது எவ்வளோ பேர் எதிர்பார்க்குறீங்க, அல்லது பொதுமக்கள்கிட்ட எந்த மாதிரி நன்கொடை அதாவது இது வரைக்கும் வந்துருக்கு? இது வரைக்கும் நம்ம அந்த தங்கவேல் சாற்று வந்து கோயில் நிர்வாகமே அந்த பொதுமக்கள் கொடுத்த நகையை வச்சு நம்ம செஞ்சிட்டோம். அதுக்கான கூலி வேலைகள்லாம் வந்து நிர்வாகமே ஏற்றுக்கொண்டது. அதன் பிறகு அடுத்து கிரீடம் செய்ய போகிறோம், அங்கி செய்ய போகிறோம். ஆகவே அடுத்து செய்யக்கூடிய அந்த நிகழ்வுக்கு பொதுமக்களாகிய பக்தர்கள்
நன்கொடை வழங்கினால் அடுத்த கட்ட நிகழ்வு நாங்கள் தொடங்க இருக்கின்றோம். நாளைய தினம் வர பொதுமக்கள் இந்த நிதியுதவி கொடுத்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நாம் சக்தி மற்றும் அருளின் அடையாளமாக விளங்குகிறது. இது எதிர்மறை ஆற்றலை நீக்கி தடைகளை தகர்த்து வாழ்வில் வெற்றியையும் செல்வ செழிப்பையும் அருளக்கூடிய மிக சக்தி வாய்ந்த வழிபாட்டு பொருளாக கருதப்படுகிறது. இது அறிவு கூர்மை மற்றும் ஆழமான ஞானத்தின் வெளிப்பாடாகவும் அன்னை சக்தியின் அருள்திறனை உள்ளடக்கியதாகவும் நம்பப்படுகிறது. இந்த தங்கவேல் சாற்ற வைபவத்தை பார்க்குறது பெரும் புண்ணியம், எல்லாத்துக்கும் கிடைக்காது. இந்த ஆலய நிர்வாகம் அதை எடுத்து செய்கிறோம். நம்ம பொதுமக்களை எல்லாம் முருகன் அருளாசி பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம். நாளை சிங்கப்பெண்ணை ஸ்ரீ சுப்பிரமணிய தேவஸ்தானத்தில் நடைபெறுகின்ற தங்கவேல் சாற்றும் விழா மிக மகிழ்ச்சியாக நடப்பதற்கு உங்களுடைய வாழ்த்துக்களை பொதுமக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். வேல் சாற்றும் வைபவம் மிக சிறப்பான முறையில் நடைபெற பொதுமக்களுக்கு அனைவரையும் ஒத்துழைப்பையும் நாடுகிறோம். அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்து கூறுகின்றோம். ஓகே, வரலாற்று மிக்க இந்த நிகழ்ச்சியை நாளை சிங்கப்பெண்ணை சுப்பிரமணிய ஆலயத்தில் நடைபெற உள்ளதால் வட்டாரம் மற்றும் கடா மாநிலத்தில் அனைவரும் திரண்டு வருமாறு ஆலய நிர்வாகஸ்தர்கள் இந்த வேலையிலே கேட்டுக்கொள்கின்றார்கள். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.